நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஆஸ்திரேலியா அகதிகளை உள்ளே எடுத்துக்கொள்வதற்கு, அதாவது அகதிகள் தொடர்பான எடுக்கப்பட்ட முடிவின் காரணமாக பல்வேறு அகதிகள் ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் அகதிகள் மீண்டும் அந்த நாட்டிற்கு திருப்ப அனுப்பப்படுவதன் காரணமாக அங்கும் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் என்ற கருத்தை ஆஸ்திரேலியாவிலிருந்து அகதிகளினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மயில்வாகனன் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்முடன் ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் தொடர்ந்து பேசுவோம். மயில்வாகனம் சார், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம், அந்த இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய முகாம்களில் நிலைமை மோசமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். இது தொடர்பாக ஐநா உட்பட சர்வதேச அமைப்புகள் இந்த கேள்வியையும் ஆஸ்திரேலியாவிடம் முன்வைக்கவில்லையா? கடந்த நவம்பர் மாதம் ஐநா கூறியிருந்தது இந்த முகாமுக்குள் இருப்பவர்களை இந்த முகாம்களை மூட வேண்டும் என்று கூட கூறியிருக்கின்றது. குறிப்பாக அங்கிருக்கும் குறைந்தபட்சமாக அங்கிருக்கும் குழந்தைகளையாவது வெளியேற்ற வேண்டும் என்று ஐநா கேட்டிருந்தது. ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கேட்டிருந்தார். அதே நேரத்தில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகளும் பல ரிப்போர்ட்டுகளை வெளியிட்டிருக்கின்றது இது குறித்து. எங்களுடன் தொடர்புக்கு வந்து உங்களுடைய தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மயில்வாகனம் தெரிவிக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பார்க்க போனால், ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவது என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். அதை தாண்டி தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அகதிகள் அருகில் இருக்கக்கூடிய தீவு நாடுகளில் தங்க வைக்கப்படுகிறார்கள். அந்த முகாம்களிலும் அவர்கள் பல்வேறு வகையான கஷ்டங்களை அனுபவித்து வருவதாக ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலை கூட அவர் தெரிவித்தார் என்று கூறலாம். பனிமலர், இனி உங்களுடன். நிச்சயமாக சேஃப், நம்ம இந்த விஷயத்துக்கு அப்புறமா பார்க்க இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை ஏன் விசாரிக்கலை அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இதற்கு சிபிஐ வந்து இந்த வழக்கின் முழு விவரத்தையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை முதல்ல பார்த்துடலாம். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் தொடர்பான மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அவசர சட்டத்திற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் நிலக்கரி சுரங்கங்கள் மின்னணு ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே 1993 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 214 நிலக்கரி சுரங்கங்களின் ஒதுக்கீடுகளின் உரிமங்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் 2 மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் விசாரிக்காதது ஏன் என்றும், அப்போதைய அத்துறை அமைச்சராக இருந்த அவரிடம் விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று கருதவில்லையா என்றும் சிறப்பு நீதிமன்றம் சிபிஐயிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள சிபிஐ, பிரதமர் அலுவலக அதிகாரிகளிடம் விசாரித்த பின்னர் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று கருதவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நாளை மறுநாள் சமர்ப்பிக்க உள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ கூறியுள்ளது. புதிய முறையில் நிலக்கரி சுரங்க மறு ஒதுக்கீடுகள் 4 மாதத்தில் செய்யப்படும் என்று மத்திய அரசும் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய சுரங்க கொள்கையால் கோல் இந்தியா நிறுவனம் பாதிக்காது என்றும் உறுதியளித்துள்ளது. புதிய நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு கொள்கையின் மூலம் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை கேட்டோம். அதாவது இன்றைய தினம் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு வழக்கில் மிக முக்கியமான ஒரு நாள் என்று கூட கூறலாம். ஏனென்றால் நிலக்கரி துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை ஏன் விசாரிக்கவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை சிறப்பு நீதிமன்றம் முன்வைத்திருக்கின்றது. அதற்கு சிபிஐ பதிலளித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்ப்போம். நிச்சயமாக ஹசீஃப், 2012 2004 முதல் 2009 வரை நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீட்டில் 1.86 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என சிஏஜி அறிக்கை வெளியிட்டாங்க.
இந்த அறிக்கை அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக கருதப்பட்டது. 1.86 லட்சம் கோடி இழப்பு என்பது மிகப்பெரிய தொகை. அதற்கு முன்னர் 2G வழக்கில் இது போன்ற ஒரு CAG அறிக்கை வெளியானது. நிச்சயமா. அடுத்ததா 2004ஆம் ஆண்டு ஏலம் விட முடிவெடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு CAG தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா 2006லிருந்து 2009 வரைக்கும் சுரங்கத்துறை அப்போதைய பிரதமரான மன்மோகன் சிங்கிடம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா 2012 செப்டம்பர் மாதம் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் கண்காணிக்க தொடங்கியது. அதாவது ஒரு வழக்கு தொடரப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கை கண்காணிப்பது என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்தது. அடுத்ததா சுரங்கம் ஒதுக்கீடு தொடர்பான சுமார் 18 முக்கிய கோப்புகள் தொலைந்து போனதா அந்த நேரத்தில் ஒரு தகவல் வெளியானது. CBI அந்த கோப்புகளை கேட்டதாகவும் மத்திய அரசு அதை வழங்கவில்லை என்றும் இறுதியில் அந்த கோப்புகள் தொலைந்து போய்விட்டதாகவும் அந்த நேரத்தில் தகவல் பரவியது. 2014 செப்டம்பர்ல 1993 முதல் 2010 வரையில் ஒதுக்கிய 214 சுரங்க உரிமங்களை ரத்து செய்தது. ஒரு மிக முக்கியமான அதிரடியான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. அதன் பிறகுதான் இந்த உத்தரவுக்கு பிறகு ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி இந்த சுரங்கங்களை கட்டுப்பாட்டில் எடுத்து அதன் பிறகு ஏலம் விடுவது என்பது அடிப்படையில் அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக ஒரு மசோதா இப்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக, அதாவது இந்த சுரங்க முறைகேடு வழக்கு தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அருணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் சிறப்பு நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. முன்னாள் பிரதமர் சுரங்கத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அதாவது நிலக்கரி சுரங்கத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த நபரை ஏன் நீங்கள் எக்ஸாமின் பண்ணவில்லை, அவரிடம் ஏன் விசாரிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கின்றது. ஏன் இந்த விசாரணை நடைபெறவில்லை? இல்லை, நான் முதல்ல என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, சுரங்கம், நிலக்கரி சுரங்கம் என்பது நமது நாட்டுக்கு மிக அடிப்படையான ஒரு கனிமம். அது இல்லை என்றால் மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லை என்றால் இந்த தேசத்தினுடைய ஓட்டமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கனிம பொருள். ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்துகிற விதம், பயன்படுத்த அனுமதிக்கிற வகை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது 1993 என்று நாம் சொல்வதை விட உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது. 218 சுரங்கங்கள் அனுமதி தரப்பட்டவை பல நிறுவனங்களுக்கு. அதில் 4 தவிர மற்ற அனைத்தையும், கொடுத்த அனைத்தையும் 214 சுரங்க படுகைகளை ரத்து செய்துவிட்டது. இதுவே மிகப்பெரிய அசிங்கம் ஒரு அரசுக்கு, ஒரு மகா இந்திய அரசுக்கு. இது ஒரு புறம் இருக்க, மிக முக்கியமாக குறிப்பாக ஒரு விவகாரம் வந்து நிற்கிறது இப்போ இந்த சிறப்பு CBI நீதிமன்றத்தில். அது என்னன்னா, KM பிர்லா அவர்களுக்கு அவர்களுடைய ஹிண்டால்கோ கோல் நிறுவனம், அதனுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு டலோபிரா என்கிற ஒரு பகுதி, நிலக்கரி சுரங்க பகுதி அவர்களுக்கு தரப்படுகிறது. இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி தந்தாங்க, முதல்ல அவங்களுக்கு தரக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டதான். ஆனால் சில மாதங்கள்லேயே அந்த முடிவை நிலக்கரி சுரங்க துறையினுடைய செயலாளர் திரு PC பாரக் அவர்கள் மாற்றியிருக்கிறார். குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, இவர் மாற்றியதற்கு அப்படி எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அன்டியூ ஃபேவர், இது அவங்க சொல்லியிருக்கிறது CBI, மிக மோசமான முறையில் ஒரு சலுகை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிண்டால்கோ நிறுவனத்திற்கு இந்த சுரங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அநேகமாக எனக்கு தெரிந்து இப்போ அண்மை காலத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி, அந்த காலத்தில் பொதுவாக டாடா பிர்லான்னு தான் பேசுவோம், அந்த ஒரு பிர்லா குழுமத்தை சார்ந்த KM பிர்லா அவர்கள் மீது FIR போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலக்கரி சுரங்க துறையினுடைய செயலாளர் பாரக் மீதும் FIR, முதல் குற்றம் பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் விசாரிச்சுட்டு வந்த இந்த சிறப்பு CBI உயர்நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ஐயா, இந்த நிலக்கரி சுரங்க செயலாளர் தவறு செய்து விட்டார் என்று குற்றச்சாட்டு, அதற்கு பொறுப்பாக இருந்த நிலக்கரி சுரங்க அமைச்சர் யார்,
இந்த நேரத்தில் பாரக் அவர்கள் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கின்றார். அதாவது நிலக்கரி துறையினுடைய செயலாளராக பணியாற்றிய முன்னாள் செயலாளர் பராக் அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கின்றார். சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ராப்ளி வுட் ஹவ் ஹியர்ட் அபவுட் the question raised by the special court today. The special court asked the question to CBI that why CBI is not investigated, about examine the former Prime Minister Manmohan Singh. So what you would like to say about this comment? You see, when CBI filed this FIR, at that time itself I had made a statement that CBI has not been able to make a distinction between bona fide and mala fide decisions. And if CBI feels that there is a conspiracy in this case, then they should have named everybody who was a party to that decision, starting from Mr. Birla, myself, then Minister of State in the Ministry of Coal, then all the officers in Prime Minister's office who processed the file, and finally the Prime Minister. Now, I made a statement at that time that this decision was absolutely just and a fair decision, and that is what CBI has found after 1 year of investigation and made a closing report saying that it was a fair decision and it was taken in public interest. Now, so far as court's comments are concerned, now that why they did not examine the Prime Minister, if after investigating the matter for 1 year, CBI has come to the conclusion that it was a right decision and fair and correct decision and taken in public interest, then there is hardly any need for examining anybody further. Because if you have doubt that this decision was wrong or it was not correctly taken, then you go and examine any other person. But once you have come to the conclusion that it was a correct and fair decision and there was nothing wrong in it, there is no need to examine any more people. So, to my mind, there is absolutely no need. When CBI has come to the conclusion that the decision was right and there is nothing wrong, there is hardly any need to examine anybody more. Sir, be with us, sir. I will come back to you. பரக் அவர்கள் குறிப்பிடக்கூடிய கருத்தை கேட்டீர்கள். அதாவது ஏற்கனவே சிபிஐ 1 வருடம் இந்த வழக்கை விசாரித்த பிறகு மன்மோகன் சிங் அவர்களிடம் விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பதை அது உணர்ந்தது. அதன் அடிப்படையில் தான் இது விசாரணை நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தை கூட அவர் முன்வைக்கின்றார். அவர் அப்படி சொல்கிறார். இப்போ நான் அடிப்படையாக கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு துறையினுடைய செயலாளர் மட்டும் இந்த முடிவை எடுத்திருக்க முடியுமா? இதை நான் எழுப்புகிற அடிப்படையான கேள்வி அவரிடம் வைப்போம். Sir, you been a secretary to this particular department. So as a secretary, did you take this decision by yourself? Did you consult with the Prime Minister, then Coal Minister, Mr. Manmohan Singh? No, as a secretary to the government, you make a proposal, you make a recommendation. So as secretary to government, I made this recommendation. This recommendation was examined by the Minister of State at that time. He agreed with my recommendation. Then the file went to Prime Minister's office. It was examined in Prime Minister's office by number of officers in PMO. They agreed with my recommendation, and finally Prime Minister approved that proposal. So that is the system of working in the government. So it is not me who took decision. It is ultimately the Prime Minister who took that decision based on my recommendation. So as you're saying that it is a combined decision, that it is not only your decision, the PMO office also taken the decision. Finally it was reached then Prime Minister Manmohan Singh, and he said okay to that decision. Is that what you're trying to say? In government system of working, a decision is finally always taken by the minister. The secretary's job is to make a recommendation after examining various issues. So I examined the proposal of Hindalco and I felt that it will be appropriate to give this block jointly along with NMD's Neyveli Lignite Corporation to Hindalco. And then the proposal was examined after me by the Minister of State, then several officers in PMO. Everybody agreed with that recommendation and finally Prime Minister approved it. The decision is always taken by the Minister, not by the Secretary. Secretary only makes a recommendation. Okay, sir. Be with us, sir. I will come back to you.
பராக் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அவரை பொறுத்தவரை ஒரு தனிநபர் இந்த முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு நிலையில் தொடங்கி அடுத்த நிலைக்கு நகர்கின்றது. பிஎம்ஓ அதாவது பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கு அவர்கள் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது அமைச்சர்கள் கூடி இந்த முடிவை எடுத்தார்கள். இறுதியாக இந்த விஷயத்திற்கு பிரதமர் அனுமதி அளித்தார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். நம்முடைய அரசு இப்படிதான் இயங்குகின்றதா? ஒரு துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அந்த விஷயத்தின் தொடர்பான முடிவை அவர் தன்னிச்சையாக எடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறோமா? இல்லை, இப்போ நான் என்ன, அவர் ரொம்ப சரியாக சுட்டி காண்பித்தது போல துறை செயலர் என்கிற முறையில் இவர் பரிந்துரை கொடுத்திருக்கிறார், அதை அவர் ஏற்கிறார். இங்கே பிரச்சனை என்னன்னா, அந்த பரிந்துரை கொடுத்ததே அன்டியூ ஃபேவர், நியாயமற்ற சலுகை என்று சிபிஐ குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறது. அது வழக்கு நடக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இத்தகைய ஒரு சலுகையை, நியாயமற்ற சலுகையை செயலர் என்கிற முறையில் அவரை அந்த ஆலோசனையாக வழங்கியிருந்தாலும் அதை நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சர். நிச்சயமாக அதே போல அந்த அமைச்சர்களுடைய குழுவும் நிராகரித்திருக்கார். அதனால அவர்கிட்ட சொல்றாருன்னா, நான் பரிந்துரை கொடுத்தேன், ஆனால் ஏற்றது யார்? அந்த அமைச்சர்களுடைய குழு. பிறகு அந்த துறை அமைச்சர் என்கிற இந்த கேள்வியை அவரிடம் முன்வைக்கலாம். I have a guest in my studio and he's from Marxist Communist Party and he's asking a question to you that whatever the recommendation you made to the Prime Minister, that itself is wrong. That is what he comments. So what is your response to that? That is my comment. This is what the CBI is saying. Here is undue favor. It's a charge by the CBI. You see, the selection of people for allocation of coal blocks were made on 3 criteria. The first criteria was that a company should be financially strong enough to make investment in the coal mine as well as in the end-use project. Number 2, it should be technically competent to open up a coal mine and complete a project for which coal is required. Now, Hindalco and Neyveli Lignite, both of them were equally placed in respect of all these criteria. Both of them were good companies. They were financially strong. They were technically competent to get a coal block. And therefore, initially, because Neyveli was my own ministry's company, that is coal ministry's own company, that's why I had initially suggested that we must give it to Neyveli. Then Hindalco made a request that the entire policy of captive mining has been designed to get private investment in coal mining, and therefore why should our case be ignored just because we are a private company? We are equally entitled to this block on all criteria and therefore consider our case. So that is why the Hindalco's case was considered and it was decided to allocate this block 50-50 between Neyveli Lignite Corporation and Hindalco. So there is absolutely nothing wrong in including Hindalco in this case. And it is not my decision, it is a decision which has been then scrutinized by a series of people. The Minister of State has seen this, number of officers in the PM has seen, and finally PM himself has approved it. So there is nothing wrong in it. In what way can anybody say it is wrong? Is Hindalco not a bona fide company? Is it not a company which is financially strong? Is it not a company which has set up a power project? Is it not a company which has set up a smelter there? It is as well entitled as Neyveli is. So on no consideration, Hindalco is not entitled to get this block. Anyhow, thank you so much for joining with us, sir. It's been a pleasure talking to you. Thank you. Thank you. பராக் அவர்கள் முன்வைத்த கருத்தை கேட்டோம். அதாவது அவரை பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட நிறுவனம் என்பது அனைத்து வகையிலும் தகுதியான நிறுவனமாக இருந்தது. அந்த வகையில் தான் இந்த ரெக்கமெண்டேஷன், அதாவது இந்த நிறுவனத்துக்கு வழங்கலாம் என்ற ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டது. இந்த பரிந்துரை என்னுடையது மட்டும் கிடையாது, அமைச்சர்கள், அதாவது இணையமைச்சரினுடைய பரிந்துரையாகவும் இருந்தது, அமைச்சர்கள் குழுவினுடைய பரிந்துரையாகவும் இருந்தது. இறுதியாக இந்த பரிந்துரை பிரதமரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற கருத்தை முன்வைக்கின்றார். இதில் யார் தவறு செய்திருப்பார்? அதாவது இதில் எல்லாருமே தவறு செய்திருக்காங்க என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போ சிபிஐ இப்போ என்ன சொல்லியிருக்கென்றால், இவங்க சொல்கிறாங்க அதுக்கு தகுதி வாய்ந்த நிறுவனம் என்று. ஆனால் முதலில் அது தகுதி வாய்ந்த நிறுவனமாக இதே துறை செயலாளரால் அப்படி நினைக்கப்படவில்லை. அதனால தான் அவங்க என்ன ஒரு வாக்கியம் இருக்குன்னா, அந்த கோல் செக்ரட்டரி ரிவர்ஸ் ஹிஸ் டெசிஷன் டு ரிஜெக்ட் கோல் டு ஹிந்துலா வித்தின் மந்த்ஸ், அப்புறம் கோட்ஸ் வித்தவுட் எனி வேலிட் பேசிஸ் ஆர் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆக எந்த ஒரு அடிப்படையான ஒரு நியாயமான காரணமும் இன்றி
அல்லது சூழல் மாறியது என்று சொல்லவும் முடியாத நிலைமையில் ஒரு சில மாதங்களில் ஏற்கனவே கொடுக்கக்கூடாது என்று எடுத்த முடிவை இவர் மாற்றினார் என்பது குற்றச்சாட்டு. அது சரியா தவறா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். நான் இங்கே சொல்ல வருவது சிபிஐ இத்தகைய குற்றச்சாட்டை செயலர் மீது சுமத்தி இருக்கிறது என்பது ஒன்று. ரெண்டாவது, அப்படி இவர் மாற்றியிருந்தாலும் முடிவை இறுதியான கருத்து அதான் சொல்லி அப்படி இவர் இந்த முடிவை மாற்றியிருந்தாலும் இந்த பரிந்துரையை அந்த துறை அமைச்சர் என்கிற முறையில் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எப்படி ஏற்றார் என்பதுதான் கேள்வி. இப்போ அது ஒரு புறம் இருக்க, இத்தகைய பிரச்சனையில் செயலர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்த இந்த சிபிஐ ஏன் அந்த அமைச்சர் பொறுப்பில் இருந்த அமைச்சரிடம் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை? அது எப்படி, என்ன நியாயம் என்பதுதான் முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறீர்கள் பராக் அவர்களை பொறுத்தவரை. அவர் குறிப்பிட்ட கருத்து, நான் மட்டும் முடிவை எடுக்கவில்லை, பிரதமரும் இந்த முடிவை எடுத்தார், ஏற்றுக்கொண்டார் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ஜிரார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.